ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடைக்கு ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மீனா அவங்களுடைய அத்தை பேசினதை நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு அண்ணாமலைக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக யார்கிட்டையும் சொல்லாமல் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் முத்துவுக்கு மீனா அங்கே இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சிடுச்சு. அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியும். நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரேன்னு ஸ்ருதி கிட்ட சொல்லிட்டு இங்கே நேராக தேடி அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க. மீனாவும் அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே வந்து அழுதுகிட்டு இனி நான் எங்கேயும் போக மாட்டேன், அவர் வந்து கூப்பிட்டாலே நான் போக மாட்டேன், அவர் வந்தால் நான் இல்லைன்ற விஷயத்த கூட அவர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு உள்ளே போயிட்டு கதவு சாத்தி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. இவங்க எல்லாரும் கேஷுவலாக உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி உட்காந்து மீனாவோட நிலைமையை தான் பேசிட்டு இருக்காங்க. அக்கா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாலேமா அப்படின்னு. என்னடா பண்ணுவா, அவளும் அவள் அத்தையும் இந்த மாதிரி தான் நம்புறாங்க. இப்போ இவளும் நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுக்கேற்ற மாதிரி அண்ணனுக்கு அடிபட்டிருக்கு, வேற என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, நீ யோசிச்சு பாருடா அப்படின்னு சொல்லவும் கரெக்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சத்யாவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்து அங்கே வந்துடுறாரு. மீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எல்லாருமே திருன்னு முழிக்கிறாங்க. வாங்க மாப்பிள்ள அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. என்னத்தை எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, மீனா எங்க அத்தை அப்படின்னு சொல்லவும் என்ன மாப்பிள்ள மீனாவா இங்கேயா அப்படின்னு கேட்கவும் மாப்பிள்ள அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அத்தை பொய் சொல்லாதீங்க, மீனா நேராக இங்கே தான் வந்திருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவளோட செப்பல் கூட வெளியில் இருக்குது, நீங்கள் அவள் இங்கே இல்லைன்னு என்னை நம்ப வச்சு ஏமாற்றி இங்கேருந்து என்னை அனுப்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. மாப்பிள்ள அது வந்து அப்படின்னு சொல்லுவோம் மீனா மீனா கதவை தட்ட அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. அந்த ரூம் சாத்திருக்கிறத கவனிக்கிறாரா. அப்படி கவனிச்ச உடனே கதவை தட்டுறாங்க. மீனா கதவை திறக்கிறதே கிடையாது. ரொம்ப நேரம் கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன மாப்பிள்ள இப்போ அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்கவும் ஓ அப்பாவுக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிஞ்சிருக்கு, மீனா எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, அப்போ மீனா உள்ளதா இருக்கா, இல்லைன்னு என்கிட்டே சமாளிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும் தப்புதான் மாப்பிள்ள நினச்சிடுங்க, என்னால் வேறு என்ன பண்ண முடியும், நடந்தது எல்லாத்துக்கும் அவள் காரணம் அப்படின்னு அவளும் இப்போ நம்ப ஆரம்பிச்சிட்டா. இப்போ அதனால தான் ரூம்குள்ளே போய் கதவு சாதிக்கிட்டு உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் இங்கேருந்து கண்டிப்பாக யார் சொன்னாலும் போக மாட்டேன்னு சொல்கிறான், நாங்களும் அவளுக்கு எவ்வளோ புத்திமதி சொன்னோம், உங்ககிட்ட கூட சொல்லாமல் வந்துட்டாலே அப்படின்னு அவளை நிறைய திட்டோம். ஆனால் இப்போ அண்ணனுக்கு எப்படி இருக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லவும் அப்பா கண் முழிச்சிட்டார் அத்தை, அவருக்கு காலில் தான் அடிபட்டிருக்கு, அவர் மற்றபடி இப்போ நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லவும் மீனா மீனா இங்கே பாரு மீனா கதவை தர, அப்பா கண் விழிச்சிட்டாரு, அவரு நீ எங்கன்னு கேட்கறதுக்குள்ள நீ அவர் கண் முன்னாடி நிற்கணும் மீனா, இல்லைனா நீ எங்கேயோ போயிட்டா, அவருக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீ நினைச்ச மாதிரியே அவரும் நினைச்சாருன்னா அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாயிடும் மீனா, முதல்ல இங்கே கதவை தர, இங்கிருந்து நம்ம போலாம் அப்படின்னு முத்து கதவை தட்டவும் இல்லைங்க நான் எங்கேயும் வரமாட்டேன், என்னை எங்கேயும் கூப்பிடாதீங்க அப்படின்னு மீனா அழுகிறாங்க. நீ முதல்ல கதவை தர மீனா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க நான் கதவை திறக்க மாட்டேன் அப்படின்னு. மீனா என்ன நீ அம்மா மட்டுமே நீயும் எல்லாத்தையும் மூட நம்பிக்கை நம்ப ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்னு. மீனா கதவை தர, அதுக்காக நீ வீட்டை விட்டு அது வந்துட்டா அம்மா சொன்னாங்கிறதுக்காக எல்லாம் சரியாக போயிடுமா, கதவை தர மீனா அப்படின்னு முத்து சொல்லவும் மீனா நான் வரவே மாட்டேன், நான் கதவையும் திறக்க மாட்டேன் அப்படின்னு அழுகிறாங்க. இப்போ நீ கதவை திறக்கல, நான் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்துடுவேன் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை நீங்களாச்சும் சொல்லுங்க அப்படின்னு. மீனா மாப்பிள்ளை தான் அவ்வளோ தூரம் வந்து கதவை தட்ட சொல்கிறாருல்ல, திறக்க சொல்கிறாருல்ல, நீ முதல்ல கதவை தர மீனா அப்படின்னு அவங்களுடைய அம்மா சொல்லவும் இல்லைம்மா அவர் எப்படியாச்சும் பேசி இங்கேருந்து அனுப்புமா, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மீனா அழுகிறாங்க. இவரோ நம்மளை விட மாட்டார், அங்கேயும் நம்மளை கூட்டிகிட்டு போகாமல் இவர் விடவும் மாட்டார் அப்படின்னு மீனா மாமாவுக்கு இப்படி நடந்ததுக்கு காரணமும் நாம தான் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டு உள்ளே உட்காந்துட்டு அப்படி ஓன்னு அழுகிறாங்க. மீனா வந்துட்டு நீனா இப்போ கதவை திறக்க போறியா இல்லையா அப்படின்னு கேட்குவோம். அப்போ தான் ஸ்ருதி கால் பண்ணுறாங்க. முத்து இதுக்கு மேலே என்னால் அங்கிளை சமாளிக்க முடியல, அங்கிள் மீனா எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, நீங்களும் மனோஜும் சண்டை போட்டிங்களா, அதை வச்சு அங்கிளுக்கு டவுட் வந்துடுச்சு, மீனா எங்கன்னு கேட்குறாங்க, நான் வெளியே போயிருக்காங்க உங்களுக்காக வேண்டிக்கு கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீனாவை கூட்டிகிட்டு வரல, எங்கள் பிரச்சனை பெருசாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அது எல்லாத்தையும் ஸ்பீக்கரில் போட்டு முத்து எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. நான் மீனா எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், இங்கே தான் இருக்கா மீனா, நான் அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன், நீ இப்படியே பார்த்துக்கோ பழகுறல அப்படின்னு சொல்லிட்டு முத்து ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா இப்போ நீ கிளம்பி வரப்போறியா இல்லையா மீனா, பார்த்தல ஸ்ருதி ஃபோன் பண்ணி சொன்னத, நீ கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாத்தையும் கேட்டோம் மீனா அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. இன்னொரு பக்கம் இங்கே சிந்தாமணி எதுவுமே தெரியாதவங்க மாதிரி ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கண் விழிச்சிட்டாங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு அப்புறம் வெளியில் வராங்க. சிந்தாமணியுமே விஜயாவுமே பின்னாடி வந்துட்டு இவங்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக வராங்க. என்ன மாஸ்டர் எங்கே போயிட்டா, அவள் ஆளையே காணும் அப்படின்னு உடனே எங்கே போய் தொலைஞ்சாலும் யாருக்கு தெரியும், கேட்ட கேள்வியில்
உரைச்சிச்சோ என்னவோ எங்கேயாச்சும் போய் சாகட்டும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, உண்மையிலேயே நீங்கள் அவளை வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்களா அப்படின்னு. வீட்டை விட்டு நான் போக சொல்லி தான் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தேன். நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு அவளே ரோஷம் வந்து இங்கேருந்து போயிட்டா போல இருக்குது, போய் தொலைட்டு விடுங்க, நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ மாஸ்டர் அவள் போனதுக்கப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் கண்முழிச்சிருக்காரு போல இருக்கு. எப்படியோ அவள் போனதுக்கப்புறமா இவருக்கு உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு உயிர் பொழைச்சிட்டாரு, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சிந்தாமணி. அவள் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு அவரை விட்டு தூரம் போனதுக்கப்புறமா தான் இவர் கண் விழிச்சிருக்காரு. இதுக்கப்புறமும் இவருக்கு எதுவும் ஆபத்து ஆகக்கூடாதுன்னா அவன் நிரந்தரமாக என் வீட்டு வாசப்படியே மெடிக்கக்கூடாது. அவள் வீட்டுக்கு வந்தாலே நீ அவளை சேர்த்த போகிறது கிடையாது, அப்படியே எங்கேயாச்சும் போய் தொலைட்டோம், வீட்டை விட்டு துரத்து விட்டுருவான் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா பேசுவோம். அப்போது மீனா இங்கே இல்லை, முத்துவையும் காணோம், அவளை தேடிக்கிட்டு அவனும் போயிட்டா போல இருக்கு, எப்படியோ போய் தொலையட்டும் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு. ஆனால் மாஸ்டர் முத்து அப்படின்னு சொல்கிறாங்க, அவன் எப்படியாச்சும் அவளை கூட்டிகிட்டு வரதான் பார்ப்பான், ஆனால் அவளோட வீட்டுக்கு வரதான் தான் அவனும் இந்த வீட்டை விட்டு எங்கேயாச்சும் போகட்டும், என் புருஷன் எனக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறமும் யார் என்ன சொன்னாலையும் நான் அமைதியாக இருக்க போகிறது கிடையாது, என்னுடைய இன்னொரு முகத்தை எல்லாரும் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு இங்கே விஜயா சொல்லவும், அப்போது நம்ம பற்ற வச்சது பற்றிக்கிச்சு, இதுக்கு மேலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தானாக நடந்துடுச்சு, ஆக வேண்டிய காரியத்தை மட்டும் இதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் விட்டு பிடிச்சா போதும் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரிங்க மாஸ்டர், அண்ணனோட உடம்புக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க சிந்தாமணி அப்படின்னு. என்ன மாஸ்டர் ஏதாச்சும் பணம் ஏன்னா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சிந்தாமணி கேட்கவும், அவருக்கு இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஃப்ராக்சர் தான் ஆயிருக்குன்னு சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல் செலவு தான், அது எல்லாத்தையும் என் பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டாங்க, போதும் வேண்டாம் எதுவும் சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாஸ்டர் வச்சுக்கோங்க, இதில் ஒரு 50,000 இருக்குது, எதுக்காச்சும் செலவுக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. இப்படியெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கான காரணம் பின்னாடி பழி வாங்கணுன்ற நோக்கத்தோட தானே. அதுக்கப்புறமா பணத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே போயிட்டு இருக்கும்போது ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. நம்ம நினச்சது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லவும், என்ன ஆண்டி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், அந்த மீனா வீட்டை விட்டு போயிட்டா, அந்த மீனாவை தேடி முத்துவும் போயிட்டா, இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, இனி நீ உன் ஆட்டத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாங்க சிந்தாமணி. நீயும் ஒரு பக்கம் உன் ஆட்டத்தை ஆரம்பி, இன்னொரு பக்கம் நான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சிந்தாமணியோட பிளானு. அப்படி ரோகிணி கிட்ட சொன்ன உடனே அவங்களுமே சரிங்க ஆண்டி, அங்கிளுக்கு இப்படி ஆனது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்கா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியுமே கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சீதா இருந்துக்கிட்டு, அக்கா கதவை திறக்கா, மாமா இவ்வளோ தூரம் கூப்பிட்றாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சத்யா எல்லாருமே கேட்கவும், மீனா ஒரு வழியாக கதவை மல்ல திறக்கிறாங்க. திறந்ததுக்கப்புறமா, என்ன மீனா நீ பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, அவங்க தான் பேசுகிறாங்கன்னா ஏன் மீனா நீ ஒரு பக்கம் என்ன நோக்கு அடிக்கிற, நீ இல்லாமல் அந்த வீட்டில் நான் எப்படி இருப்பேன் மீனா, அவங்க சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டா அப்போ தான் அதை ஏற்றுப்பாரா, இல்லை என்னால் ஏற்றுக்க முடியுமா மீனா அப்படின்னு முத்து கோவப்பட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இல்லைங்க, நடக்கிறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமும் என்னால் எப்படி அத்தை பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அங்கே நிற்க முடியும், அவங்க எப்படி பேசுகிறாங்க பார்த்தியா, என் அப்பா இறந்ததே என்னால் தாங்கிக்க முடியல, அதே மாதிரி இன்னொரு இழப்புனா என்னால் தாங்கிக்க முடியாதுங்க, மாமா நல்லா இருக்கணும், எனக்கு வாழ்க்கை கொடுத்த மனுஷன் அவர் நல்லா இருக்கணும், என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக உங்களை எனக்கு கல்யாணம் பண்ணிச்சு பெரிய நல்லது பண்ணார், அவர் விட்டுட்டு என்னால் எப்படிங்க, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அழுகிறாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது அப்பாவுக்கு, அப்பா கண் விழிச்சிட்டாரு, உன்னை பார்க்கணுன்னு சொல்வார், நீ வா நம்ம முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூப்பிடுறாரு. இல்லைங்க ப்ளீஸுங்க என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு அழுகிறாங்க. உன்னை விட்டுட்டு போக தான் நான் இப்போ உன்னை தேடி வந்தேன்னா மீனா, நீ ஒழுங்காக என் பேச்சை கேட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படியும் மீனா போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ஒரு வழியை சமாதானப்படுத்தி போக சொல்கிறாங்க. இல்லைங்க, நான் மாமாவை பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு கடைசியாக மீனா ஒரு முடிவெடுக்கிறாங்க. சரி மீனா, நீ முதல்ல வா, நம்ம அப்பாவை போய் பார்த்துட்டு அப்படியே உனக்கு அதுக்கு மேலேயும் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசாமல் தனியாக வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏங்க என் கூட வரணும் அப்படின்னு. பின்ன என்ன மீனா, நீ இல்லாத இடத்துல நான் எங்கே இருக்க போகிறேன், பேசாமல் அப்பா கிட்ட நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லி அவருக்கு குணமானதுக்கு அப்புறமா நம்ம தனி கொடுத்துன்னு போகிறோன்னு சொல்லி வேணும்னா நம்ம தனியாக வந்துடலாம் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் ரொம்ப பெரிய தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு. அத்தை இவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அத்தை, இவ இல்லாமல் நான் எப்படி அத்தை, பேசாமல் நாங்கள் தனியாக வாட்சி சந்தோஷமாக இருக்கோம் அத்தை, என்னை விட்டுட்டு அவ எப்படி இங்கே தனியாக கஷ்டப்படணும் சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொன்னதும், மீனா மாப்பிள்ளை சொல்கிறத கேளுடி, எனக்கு அவர் சொல்கிறது சரின்னு படலைன்னா கூட அண்ணாமலை அண்ணனுக்காக அவரோட நல்லதுக்காக மாப்பிள்ளை எடுத்துருக்கிற முடிவு சரின்னு நான் நினைக்கிறேன், நீயும் அவரை விட்டு பிரிஞ்சிருக்க கூடாதுல்ல, அவரும் உன் கூட இருக்கணும்னு அவரும் ஆசைப்படுறாரு இல்லை மீனா, மாப்பிள்ளை சொல்கிறது கரெக்ட் தான், நீ போ மாப்பிள்ளை கூட போய் ஹாஸ்பிட்டலில் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன முடிவு இருந்தாலும் எடுக்கலாம், நானும் வேணா உங்கள் கூட வரட்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைத்தா, என் அம்மா இருக்கிற கோவத்தில் மீனாவே கண்டபடி பேசுகிறாங்க, மீனாலாச்சும் பரவாயில்ல, உங்களால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது, அப்போ இப்போதைக்கு நல்லா இருக்கார் அத்தை,
நீங்கள் வர வேண்டாம், மீனா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டுருக்கும்போது தான் வழியில் வந்து மீனா அழுதுகிட்டே போகிறாங்க. முத்து அவங்கள சமாதானப்படுத்திட்டு காரில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது அவங்க வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு மீனா இருந்தால் தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா அந்த பூசாரி அம்மா, அவங்கள ரோட்டில் பார்க்குறாங்க. மீனா அவங்கள பார்த்த உடனே எங்க ஒரு நிமிஷம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு மீனா அப்படின்னு, அங்கே பாருங்க அப்படின்னு சொன்னதும், ஏன்னு மீனா யார் அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனாங்களே அவங்க தானே அவங்க அப்படின்னு சொன்னதும், ஆமாங்க ஆனால் இவங்க எப்படி இங்கே அப்படின்னு. மீனா நான் தான் சொன்னேனே அது ஃப்ராடு பொம்பளைன்னு, பார்த்தியா அது என்ன பண்ணிட்டு நின்றுட்டுருக்குன்னு, வழியில் நின்று ரோட்டோர கடையில் சோறு வாங்க தின்னுட்டுருக்க இந்த சாமியார் அம்மா சொல்கிறதெல்லாமா நடக்கும். என்ன மீனா இவங்க சொல்கிறாங்கன்னு நீயும் அம்மாவும் நம்பிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மாவை பிடிச்சா பேசாமல் எல்லா உண்மையும் வந்துடும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் மீனா அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு ஒரே சொல்யூஷன் அது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் இறங்கி போகிறாங்க. ஏன்னா உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா மீனாவும் முத்துவும் கூட வீட்டை விட்டு வெளியில் போக தேவையில்லை முத்து எடுத்துக்கிற முடிவு படி. அதனால தான் இங்கே அப்படியே அழுதுகிட்டே வந்து மீனா இறங்குறாங்க. இறங்கினதுக்கப்புறம் அந்த அம்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. காசு எவ்வளோன்னு சொல்லிட்டு அந்த பையிலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படி எடுத்து கொடுத்துட்டு அவங்களும் நடந்து போயிட்டே இருக்காங்களா. முத்துவும் மீனாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி காரில் போயிட்டே இருக்காங்க. போயிட்டே இருக்கும்போது இறங்கி போனால் வேலைக்கு ஆகாதுன்னு கார்லேயே ஏறி முத்துக்கு ஐடியா வந்து கிட்ட போயிட்டு காரை நிறுத்தினா அவங்க பயப்படுவாங்க. அப்படியே மடக்கி பிடிச்சி காரில் ஏற்றிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு இந்த கடத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி முத்து பிளான் போட்டு மீனா கிட்ட சொன்னதும் திரும்பவும் காரில் ஏறி வேகமாக கிட்டக்க போகிறாங்க. கிட்டக்க போட உடனே பிரேக் போடுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த அம்மா பயப்படுறாங்க. யாரையா நீ காரை பார்த்து ஓட்டிட்டு வர மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கவும் முதுவை பார்த்த உடனே அவங்க பயங்கர அதிர்ச்சி. ஏன் அப்படின்னா இங்கே வந்து குத்து வேலைக்கு எடுத்து குத்த போனாரு. அதை பார்த்தே அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. அப்படி இப்பயும் பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மீனா அப்படி முத்துவும் மீனாவும் இறங்கின உடனே அந்த அம்மா அவங்கள பார்த்த உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க. மீனா அவங்கள புடி அப்படின்னு சொன்ன உடனே மடக்கி 2 பேரும் பிடிக்கிறாங்க. இப்படி நம்மளை பார்த்த உடனே ஓடுறா அப்படின்னா கண்டிப்பா ஃப்ராடு பொம்பளை தான் அப்படின்னு முத்து கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஓடி போய் அவங்கள பிடிக்கிறாங்க. பிடிச்சதுக்கப்புறமா எங்கே தப்பிச்சு ஓட பார்க்குற, பொய்யா வீட்டில் வந்து பீதியை கிளப்பி விட்டுட்டு இப்போ எங்கே ஓடுற அப்படின்னு. பொய்யா அதெல்லாம் இல்லை தம்பி, நான் சொன்னது உண்மைதான் அப்படின்னு. அப்பயே என்ன பார்த்து ஓடுறீங்க எங்களை பார்த்த உடனே அப்படின்னு முத்து கேட்குமோ, நீ அன்னைக்கே குத்து வேலைக்கு எடுத்து வந்து குத்த வந்தியா, இப்படி உங்கள் வீட்டில் நான் சொல்லிட்டு வந்துட்டேன்னு கோவத்தில் என்ன ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா அந்த பயத்தில் நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடித்ததெல்லாம் போதும், ஆனால் நல்லாவே நடிக்கிறீங்க, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் அவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து முதல்ல காரில் ஏற்றுறாங்க. காரில் ஏற்றுனதுக்கப்புறமா அந்த பொம்பளை என்னங்க கூட்டிகிட்டு போகிறீங்க விடுங்க, என்ன எதுக்கு இப்போ பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. போட்டேன்னு வச்சுக்க ஒன்று அப்படின்னு. என்ன மீனா வாயில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே பல்லார்னு மீனா பயங்கரமாக அறிகிறாங்க. உன்னால் இன்னைக்கு என் மாமா எந்த நிலைமையில நிற்கிறாரு தெரியுமா, சொல்லு நீ உண்மையாக சொன்னியா பொய் சொன்னியா, யார் சொல்லி நீ இந்த மாதிரிலாம் சொன்ன, எதுக்காக என் மாமாவுக்கு இப்படி ஆபத்துன்னு, அதுவும் என்னால் தான்னு குறியா சொன்னேன், இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு பயங்கரமாக முத்து மீனாவும் மிரட்டி கேட்கவும், இப்போ சொல்லலாம் மீனா இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அந்த டேஷ்போர்டில் வந்து கத்தி வச்சிருக்காரு. அவர் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. அதை எடுத்து காட்டின உடனே அப்படியே அந்த பொம்பளை பயந்துடுறாங்க. என்ன தம்பி பண்ணுறீங்க, வேணாம் குறி சொன்னதுக்காகவா என்னை இப்படி பண்ண பார்க்குறீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லலை, அப்படியே கழுத்தறுத்து தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு உங்களால் எந்த நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை தம்பி என்னை எதுவும் பண்ணிடாத, நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா இவங்க 2 பேருக்குமே அதிர்ச்சி. அப்போ உண்மையிலே நம்ம போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. சொல்லும் யார் சொல்லி செஞ்சா அப்படின்னு உடனே சிந்தாமணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க முத்துவும் மீனாவும். என்ன சொல்கிறீங்க, அந்த பொம்பளைக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம், ஏற்கனவே அந்த குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஆகாது, அதனால தான் அந்த சிந்தாமணி பொம்பளை உங்ககிட்ட இப்படியெல்லாம் சொல்லி அனுப்பி விட்டுச்சா அப்படின்னு உடனே, எனக்கு பணம் கொடுத்தாங்க இதெல்லாம் சொன்னாங்க, நான் சொல்லிட்டேம்மா, மற்றபடி எனக்கு வேறு எதுவும் தெரியாது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் சொல்லாமல் முழுசாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும், அதான் சொல்லிட்டேனேம்மா அப்படின்னு. எதுக்காக அந்த பொம்பளை அப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே, ஏம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதம்மா, ஆனால் அந்த பொம்பளை தான் சொல்ல சொன்னாங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்ன ஏமா இப்படி பண்ணுறீங்க, அவங்க எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு அவங்களுடைய நோக்கம், அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே 2 பேருக்கும் பரே ஷாக்கு. இப்போவே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எல்லா உண்மையும் என் அம்மா கிட்ட சொல்கிறேன், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதும், தம்பி வேணாம் தம்பி விட்டுருங்க அப்படின்னு. அது அப்படியே உன்னை விட்டுற முடியும், மீனா கையை கட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கிட்ட கச்சிப்பு இருக்குது, அதை எடுத்து கையை கட்டுறாங்க. லொட பேசிட்டே வந்துட்டு இருக்கவும் அப்படியே வந்து வாயையும் மீனா பிளாஸ் போட்டு ஒட்டிடுறாங்க டேப் போட்டு. அதுக்கப்புறமா அவங்கள கூட்டிகிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க.
ஏங்க அந்த பொம்பளைக்கும் என் மேலே கோவம், அதுக்காக என்னை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் அதுவும் அத்தை மூலியமா ஒன்றுமே புரியலையாங்க அப்படின்னு சொல்லவும், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் போய் யோசிக்கலாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போகிறாங்க. போன உடனே இந்த பூசாரி அம்மாவை அவங்க கட்டி போட்டு கூட்டிகிட்டு போகிறாங்கள ஹாஸ்பிட்டல் அப்படின்றதுனால பேசாமல் அவுத்து விட்டுறலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதனால முத்துவாக அவுத்து விட்டுட்டு நான் பின்னாடியே தான் வரேன், ஏதாச்சும் பண்ண சுருகிடுவேன் அப்படின்னு முத்து ஜோபிலே அந்த கத்தியை வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்த உடனே உள்ள கதவை திறந்து உள்ளே வராங்க. அப்படியே பார்த்த உடனே மீனா வந்து ஓடி போய் அவங்க மாமா கிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு மாமா, எப்படி இருக்குது அப்படின்னலாம். நான் நல்லா இருக்கம்மா, நீ எங்கே இவ்வளோ நேரம் போயிட்டு இருந்த அப்படின்னு. அது வந்து ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸ்ருதி வந்து அதான் சொன்னேனே அங்கிள் கோயிலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரசாதம் அப்படின்னு கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் மாமா, சாரி மாமா அப்படின்னு மீனா ஏதோ சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இந்த பொம்பளையே முத்து பின்னாடி கூட்டிகிட்டு வராங்களா. அவங்கள பார்த்த உடனே விஜயா ஷாக் ஆகுறாங்க. முதல்ல மீனாவை திட்டிடுறாங்க, இதுக்கிட்ட நீங்கள் வந்த உன்னை போன்னு தானே சொன்னோம் அப்படின்னு திட்டிட்டு இருக்கவும் அண்ணாமலை விஜயாவோட வாயை அடைக்கிறதுனால அவங்க அமைதியாக இருந்தாங்களா. இப்போ இந்த பூசாரியை பார்த்த உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ தான் முத்து அவங்கள உள்ள தள்ளி எல்லாருக்கிட்டே இப்போ உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னதும், டே இவங்க என்னடா பண்ணாங்க, இவங்களை எதுக்கிட்ட எப்படி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், அப்பா நான் தான் அப்போவே சொன்னேனேப்பா இந்த பொம்பளை ஃப்ராடு பொம்பளைன்னு, இந்த பொம்பளை பணத்தை வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சி. ஸ்ருதி ரவி என்ன சொல்கிற முத்து அப்படின்னு அவங்க 2 பேரும் கேட்கவும், ஆமாம் பணத்தை வாங்கிட்டு தான் இந்த பொம்பளை இப்படி பண்ணியிருக்கு, இதெல்லாத்தையும் பண்ண சொன்னது யார் தெரியுமா, அம்மாவோட தோஸ்து தான், மீனாவுக்கு எதிரி அப்படின்னு சொன்னதும், யாருடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சிந்தாமணி அப்படின்னு சொன்னதும், அவங்களுக்கெல்லாம் இதை பண்ணணும் என்னடா நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட்டு முத்துவே பேசுகிறாங்க. ஏற்கனவே மீனாவை ஆகாது, மீனாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும், அதுவும் உங்களுக்குமே அந்த மீனாவை ஆகாது, அந்த பொம்பளை பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த பொம்பளை சொன்னதை நினச்சிக்கிட்டு இப்படி மீனாவை வீட்டை விட்டு அநியாயமாக சொல்ல பார்க்குறீங்க இப்போது அப்படின்னு முத்து சொல்ல வராரு நடந்தது என்னன்னு. ஆனால் சொல்லாமையே அண்ணாமலை கஷ்டப்படுவாருன்னு சொல்லாமல் விட்டுடுறாரு. பார்த்தீங்களா இந்த பொம்பளை சொன்னதெல்லாம் ஒன்று பொய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீயே சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும், பணம் கொடுத்து சிந்தாமணி தான் இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க, ஆனால் மீனாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்றது அந்த அம்மாவுடைய நோக்கம், எதுக்காக அப்படி பண்ணாங்களா எனக்கு தெரியாது ஐயா, நான் சொன்னதெல்லாம் பொய் தான், நான் குறி சொல்கிறவங்களும் கிடையாது, ஒன்றும் சொல்ல கிடையாது, வயிற்று பொழப்புக்காக ஏதோ இந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் அப்படியே முத்துக்கு கோவம் வந்து அண்ணாமலையும் திட்டிடுறாரு. முதல்ல எங்கிட்ட ஓடி போயிடு கண்ணுக்கு மரபு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தியே விட்டுடுறாங்க. இப்போது இதெல்லாத்தையும் கேட்டு விஜயா ஆடி போய் நிற்கிறாங்க. சிந்தாமணி எதுக்காக இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்களுக்கு புரியல, மீனாவை வீட்டை விட்டு அனுப்பணுன்றது அவங்களுடைய குறிக்கோள், அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் வேறு பெரிய பிளான் கூட போட்டிருக்கலாம்ல. ஓ அந்த பார்லர் அம்மாவை ஆகாது, அந்த பார்லர் அம்மா கூட ஒரு வேலை சிந்தாமணி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்ய சொல்லியிருக்கலாம்ல, மீனாவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நானும் மீனாவும் தானே அதுக்கு தடையாக இருக்கும், அப்படி எங்களை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டேன் அவங்களோட பிரச்சனை சால்வ் ஆகிடலாம், இந்த மனோஜை ஏமாற்றி திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே சேரலான்னு அந்த பார்லர் அம்மா கூட நினச்சிருக்கலாம், இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொன்னதும், நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கு முத்து அப்படின்னு அண்ணாமலையுமே சொல்கிறாங்க. விஜயா இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க, அப்படி கூட அந்த பார்லர் கறி பண்ணாலும் பண்ணுவா அப்படின்னு. அப்போ தான் ஸ்ருதி சொல்கிறாங்க, முத்து நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த ரோகிணி பண்ணக்கூடியவங்க தான், ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அவங்க கேரக்டரே வேறு மாதிரி இருக்குது, அவங்கள பற்றி நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வச்சு விஜயாவுமே நம்பிடுறாங்க. ஸோ எப்படியோ நடந்த பிரச்சனையே முத்து வந்து வெளியே கொண்டு வந்து மீனாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இனி அவங்க தனி கொடுத்துட்டு போக வேண்டிய அவசியமும் இல்லை, அண்ணாமலையோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை, இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான், எதிர்ச்சியாக நடந்த விஷயம் தான் அப்படின்னு. இல்லை இதுவும் வந்து அவங்களே பிளான் பண்ணி பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. மீனாக்கிட்டையும் இதை பற்றி கேட்குறாங்க, தெரியலையேங்க அப்படின்னு. அதை பற்றி பின்னாடி நம்ம விசாரிச்சுக்கலாம், இப்போதைக்கு அப்பாவுக்கு எந்த விஷயமும் தெரிய வேணாம் அப்படின்னு மறைச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக முத்து வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத விவரத்தை முழுசாக கண்டுபிடிப்பார். என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.